டிசைன் சிடிசி 2000 ரூபா ஜிபே. நிஷாத்து கை கேஸ் 2000 ரூபா. ஏன் பின்னால் பிடிச்சிருந்து எதுவாண்ணா அதில் நிறுத்தணும். பின்னால் பொண்ணே கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. நீங்கள் பண்ண காய் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளச்சை பிடிச்சிருந்தீங்க, பிரேக்கை பிடிச்சிருந்தீங்க, கீர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பிரேக்கிலேருந்து காலை எடுத்தீங்க, வண்டி மேட்டில் நிற்கிறங்காட்டி ரிவர்ஸ் போகுது. ஃபஸ்ட்டு கிளச்சில் இருந்து தான் 3 பாயிண்ட் கொண்டாந்து நிறுத்தணும். அதுக்கப்புறம் தான் பிரேக்கை விடணும். மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பு இல்லை. கிளச்சை பிடிக்காமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஃபஸ்ட் கியர் போடுங்க, கிளச்சை 1 2 3 நிறுத்துங்க. கன்ஃபியூஷன்னா மறுபடியும் இப்படி பிடிங்க, உள்ளே போயிடும். சீட்டு கம்ஃபர்டபுள், சீட்டை மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்துக்கணும். சீட் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுது நீங்கள் தான் அதை ஃபீல் பண்ணணும். நான் அது உங்களுக்கு இது டிஸ்டர்ப், சீட்டு பத்தாது, இன்னும் கொஞ்சம் இல்லைங்க. ஓகேங்களா? உங்களுடைய டிஸ்டர்பன்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. உங்களோட டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இது டிஸ்டர்ப் பண்ணது, நீங்கள் தான் அதை ஃபீல் பண்ணணும். இன்னும் மாற்றுங்க, ரைட்டில் மாற்றுங்க, தப்பே கிடையாது, மாற்றுங்க. நான் மூவ் பண்ணுங்கள். இப்படி வெளியே வருதுங்களா? சூப்பர் லெஃப்ட் மாற்றுங்க போயிடுச்சுங்களா? இதில் தான் சின்ன வேலை தான். பட் நீங்கள் அந்த அளவுக்கு டக்குன்னு பதட்டப்படாமல் ஒரு செகண்ட் நிதானமாக ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே தானே? போகலாம். மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும், வண்டி ரிலாக்ஸ் ஆகணும்னா கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சா ரிலாக்ஸ் ஆகிடும். பிரேக் விட்டுருங்க, மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் போகும். டெத்து ஸ்லோ ஆயிடுச்சு, போகுதா? இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணின்னு ஓடிடும். கிளச் ஃபுல்லாக விட்டுருங்க. இதை ஃபீல் பண்ணுங்கள். இந்த இடம் வந்துச்சு, இதுதான் நீங்கள் பண்ணீங்கன்றதை உங்கள் மைண்டுக்குள்ளே பதிவு பண்ணிக்கணும். நான் சொன்னதை விட நீங்கள் இந்த இடத்துல எதை தான் பண்ணீங்கன்றதை உங்கள் மைண்டில் பதிவு பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் ஆகுங்க. கியர் கூட டவுன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மெதுவாக தெரியும்.
கை திருப்பிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துருங்க. செக் போஸ்ட் போய் ரைட்டில் திரும்பிடலாம். ரோஜன், நீங்கள் எல்லாரும் போட்டு எத்தனை லட்சம் ரோஜன் போட்ட பிடிஎஃப் வச்சிருக்கியா? செக் போஸ்டில் ரைட்டு. நடு ரோட்டு போகும். இன்னும் போகும் பத்தாது. இது பண்ண இன்னொரு வாட்டி ஏற்றி தான் நிறுத்திருக்கணும். இன்னொரு வாட்டி ஏற்றி நிறுத்தினீங்கன்னா தான் நம்ம வண்டி முன்னால் போய் நிற்கும். வண்டி எது வருதுன்னு நம்ம ஈஸியாக கென்ஸ் பண்ண முடியும். தெரியுதுங்களா? வண்டியை கடைசி வர வண்டி மட்டும் தெரியுது பார்த்தீங்களா? முடிஞ்ச வரைக்கும் காவாசி வண்டி ரோட்டு கொண்டு வந்துடணும். அப்படி ரைட்டில் திருப்பி ரைட்டில் திருப்பி இந்த கல்லை விட்டு திருப்பி அவ்வளோ அவங்க மாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. மாற்றி அவங்க மாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. எவ்வளோ போய் புரிஞ்சுதுங்களா? அவங்க ஸ்பீடாக வந்தாலும் அவங்களுக்கு பெரிய ரோடு இருக்குது, போயிடுவாங்க செகண்ட். டக்குன்னு ஒரு எமோஷனல் அந்த பயம் அதெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? ஒரு காரணம் அடிச்சுட்டு டக்குன்னு உங்கள் ரியாக்ஷன் மாறக்கூடாது. சரிங்களா? நம்ம இந்த ரோட்லேயே போகலாம். லெஃப்ட்டு யாரை பார்க்குறீங்க? லெஃப்ட்டு யாரையும் பார்க்காது. நமக்கு இந்த ரோடு தான். உங்கள் ரோடு தெரியுதா? இப்போ வண்டி போகிறக்குண்டான ரோடு இது மட்டும் தான். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அவர் காரணம் அடிக்கிறாங்க அடிக்கலாம், நமக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை. சரி, போட்டுருக்கோம். ரோஜன் இன்னையோட 9 நாள் ஆச்சு இருக்கு. இன்னையோட 9 நாள் ஆட்டு இருக்கு. போன வாரம் செவ்வாய்க்கிழமை இன்னும் எத்தனை நாள் ஆச்சு ரோஜன்? கணக்கு போடுங்க. ஞாயிறு வந்தீங்களா? வரலையா? வரல. அப்போ வராது. இங்கே வரல. அடுத்த செவ்வாய் 7 நாள். அப்புறம் எப்படி நான் 9 நாள் எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் செவ்வாய் நீங்கள் 10, 11 தான் வரல. கரெக்டாக 10ஆம் தேதி 11ஆம் தேதி வரல. 5ஆம் தேதி வந்துருக்கீங்க. 6, 7, 8, 9, 10 வரல, 11 வரல. இன்னும் நேராக சிடிசி அந்த டிமார்ட் இருக்குதுன்னா நம்ம ஆஃபீஸ் அங்கே ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தவங்களை பிக்கப் பண்ணோம். போகலாம். புரிஞ்சா இல்லையா? 9 நாள் ஆச்சா இல்லையா? 9 நாள் இருக்குமா? இன்னும் இருக்குன்ற. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா. படித்தேன். முதல் நேரம் நேரம்
தேர்ட் கியர் போட்டுருங்க. இப்போ 3 நாளாக வந்துட்டீங்களா தொடர்ந்து? இவர் டக்குன்னு ஒரு மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் மாறுற மாதிரி இருந்ததுன்னா பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிச்சி ரிலாக்ஸ் ஆகிக்கி வந்துடுண்ணா. ஓகே. அக்கா உங்களை பார்த்துட்டேன், ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை வந்துட்டாருங்க. நீங்கள் நிற்கிறது பார்த்துட்டேன். டக்குன்னு எக்ஸைட்டர் மிதிக்கக்கூடாதுங்க. வேண்டாம், அப்படிலாம் மூவ் ஆகாது. நீங்கள் கிளச்சிலேருந்து காலை எடுக்கல, டப்புன்னு மூவ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? என்ன வேலை இருக்குது டக்குன்னு மூவ் பண்ணி? கான்செப்ட் புரியுதா? அவ்வளோ அர்ஜென்ட்டாகவுள்ள இங்கெல்லாம் யாரும் நம்மளை தாண்டி போன அவசியம் கிடையாது. சரிங்களா? ஒரு செகண்ட் நிதானம் உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களை சாராத உங்களை சார்ந்திருக்க நம்பர்கள் பூரா பாதிச்சிடும். சரிங்களா? நம்ம கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டோமான்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸைட்டை மிதிக்கணும். நீங்கள் காலை எடுக்கல, அதுக்குள்ளே எக்ஸைட் மிதிக்கிறீங்க. கரெக்டாக? நம்ம கிளச்சிலேருந்து காலை எடுத்துக்கப்புறம் தான் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுங்கள். போகலாம். டக்குன்னு ஆளுகளை பார்த்து பதட்டப்படக்கூடாது. யாரோ வராங்க வரல, அது நமக்கு தேவையில்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்குவாங்க. அவங்க வேலையை சேர்த்து நம்ம செய்யணும்னா நமக்கு தான் பாரம் ஜாஸ்தியாகும். நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சாலே போதும். கான்செப்ட் புரியுதுங்களா? இந்த வண்டியை பாதுகாப்பாக ஓட்டுறது மட்டும்தான் நம்ம வேலை. யார் மேலே இடிக்காமல் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல், அது மட்டும்தான் நம்ம வேலை. அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணாலே மீதி எல்லோரும் அவங்க வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே போய் அவங்களுக்கு அதை பொண்ணு இதை பொண்ணுன்னு யோசிச்சோம்னா நம்ம தான் மாட்டிக்குவோம். மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக போகலாம். அவ்வளோ அர்ஜென்ட் இல்லை. யாருக்கு அர்ஜென்ட் நம்மளை தாண்டி போகட்டுங்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி யோசனைக்குள்ளே போகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க, அது வேணாம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கணும், யூட்டன் பண்ணணும் இல்லையா? ஆமாம். நிறுத்திக்கு ஃபஸ்ட் கியர் போடுங்க. ஸ்டேரிங்க ஃபுல்லாக ரைட்டில் சுற்றுங்க. ஃபுல்லாக எவ்வளோ தூரம் சுற்றுங்க. எடுத்துக்கிங்களா? இப்படியே நம்ம இங்கே 5 நிமிஷம் நின்னாலும் நிற்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருக்கும், நம்மளை தாண்டி போய்கிட்டோம். சரிங்களா? நம்ம அவசரமாக போகணுமே சொல்லி உள்ளே போகக்கூடாது. நம்மளுடைய சேஃப்டியே நமக்கு முக்கியம். சரிங்களா? போகலாங்க. நமக்கு பின்னால் வர வண்டி அர்ஜென்ட்டுனா நம்மளை தாண்டி போய்கிட்டோம். குட் மார்னிங் மேடம். மேடம் ஒரு 7:30 வந்துடும். 1:30 7:30 ஆயிடுச்சு. நீங்கள் அங்கே ரோட்டில் வந்து நிற்க வேணாம், நான் பக்கத்தில் வரும்போது கூப்பிட்றேன், நீங்கள் முன்னால் வாங்க போகலாம். தேர்ட் கியர். இந்த மாதிரி ரோடு ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ டக்குன்னு நீங்கள் எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடலாம். நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் பின்னால் வர வண்டி முன்னால் வண்டியில் பார்த்துட்டு யோசிக்காமல் ரோடு ஃப்ரீயாக இருக்கும்போது நமக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு சொல்லிட்டு அப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணி குடுன்னு ஓடிடலாம்.
ஆட்டா கடைசி ஆட்டா கிட்ட நிறுத்து. கடைசி ஆட்டா அப்படியே உடனே போகிறது அப்படியே நிறுத்து. போவோம் கொஞ்சம் தள்ளி பண்ணுங்க. அந்த டோர் மட்டும் கொஞ்சம் திறந்து சாத்திக்கிங்கக்கா. போகலாம் அங்கே போகலாம். பின்னால் வண்டி இல்லைன்னா நம்ம அந்த ரோட்டை பிடிச்சிட்டு ஓடிடலாம். டக்குன்னு எக்ஸைட்டர் யூஸ் பண்ணி செகண்டு தேர்ட்னு போட்டு ஓடிடணும். இந்த போகலாமா வேண்டாமா அந்த யோசிக்கிற டைமை இதில் ஃபில்லப் பண்ணிடணும். செகண்ட் கான்செப்ட் புரியுதா? உங்களை சார்ந்து கூட்டம் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் தெரிச்சிடணும். சரிங்களா? நம்மளை சார்ந்து 4 பேர் வந்துட்டாலுமே நம்மளால் அந்த இடத்துல மைண்ட் ஒரு மாதிரி ஆகிக்குது. அதனால் ஆள் இல்லையா, ரைட்டு வாய்ப்பு கிடச்சிருச்சுடா அப்படின்னு கூட ஓடிடணும். தேடிக்கு ஒரு மாதிரி யோசனைக்குள்ளே போகாது. இந்த இடத்துல நம்ம இப்படி போகலாமா அப்படி போகலாமா, பர்ஃபெக்டாக ஓட்டணும்னு நினைக்காது. நான் இந்த இடத்துல கரெக்டாக ஓட்டுவேன்ப்பா அப்படின்ற எண்ணம் வேணாம். தப்பு பண்ணாதான் திருத்திக்க முடியும். அப்போ தான் அதை நம்ம எப்படி தப்பு பண்ணாத நம்மளால் ரீசல் பண்ண முடியும். இல்லை நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் பர்ஃபெக்டாக ஓட்டணும்னா அது என்னாலேயே முடியாது. நேராக போவோம். ஒவ்வொரு தப்புலையும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்குண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே போயிட்டேன். நம்ம வீட்டில் போகலாம். ரைட் சைடில் கேப் விட்டிங்கன்னா அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ரைட் சைடில் முடிஞ்ச வரையும் கேப் விடாதீங்க. இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் விடக்கூடாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அந்த ஏறுவாடி பார்த்தீங்கல்ல, ஒரு ரூல் மிஸ் ஆயிருந்தால் உள்ளே சொல்லியிருப்பார். ஒரு ரூல் மிஸ் ஆயிருந்தால் அவர் வந்து ஸ்பீடுக்கு உள்ளே சொல்லியிருப்பார். அப்படி விடக்கூடாது. டக்குன்னு அங்கே ஒரு வண்டி வரும்போது நமக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடும். லெஃப்ட்டில் யாரோ எத்தனையோ பேர் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. ரைட்டில் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரோட்டில் யாரையும் ஃபில்லப் பண்ண விடக்கூடாது. ஒரு பேரே இன்னைக்கு லிஃப்ட் போட்டுங்க. ஒரு தம்பி பிக்கப் பண்ணுவோம்ல, அங்கே போயிட்டு நீங்கள் போய் பின்னால் போட்டீங்க, நான் போய் அந்த அக்கா முன்னால் கூப்பிட்டுக்கிறேன். சரிங்களா? இல்லை, பஸ்ஸுக்கு பின்னால் தான் போகணும். நம்ம அந்த டவுன் பஸ்காரங்க வேலை செய்யக்கூடாது. டவுன் பஸ்காரங்க தான் நம்மளை இப்படி ஏறி இப்படி போனால் கோர்த்து எடுத்துவாங்க. சரிங்களா? பஸ்ஸுக்கு போனதுக்கு நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற யாருமே உங்கள் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. எல்லோரும் அவங்க வேலை பேர் டக்குன்னு ஓடிடுவாங்க. லிஃப்ட் வரம் கட்டி இல்லை பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் அண்ணா தப்பு அதுக்கெலாம் ஒரு சின்ன வேலை முடிச்சுக்கலாம். போய் மறுத்துக்கிட்டே போயிருங்க, தப்பு இல்லை. முடிச்சுங்க, நியூட்ரு பண்ணிங்க, ஹேண்ட் பிரேக். ஓகே, பட் கம்பல்சரி ஃபஸ்ட்டு கீர் போட்டே ஆகணும். நிறுத்தி வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு, ஆமாம் கீழே இறங்க முடிக்குள்ள வண்டி ஆஃப் பண்ணி கீழே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னா கம்பல்சரி ஃபஸ்ட்டு கீர் போட்டே ஆகணும். கீர் போடாமல் எந்த வண்டியை விட்டு கீழே இறங்கிறாது. ஒன்றும் இல்லை, இப்போ 2 வீலர் இப்படி ஒரு சின்ன மேட்லேயே நிறுத்துறீங்க, நிறுத்தும் போது என்ன பண்ணுறீங்க? அதே கான்செப்ட் தான். சரிங்களா? அக்கா போனாங்களா?